மகர ராசிக்கு இன்றைய தினம் உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம், திருவோணம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு பிரமாதமாக இருந்துட்டுருக்கு. எடுத்த காரியம் லாபமாக இருந்துட்டுருக்கும். பிரயாணங்கள் வெற்றி பெறும். நீங்கள் ஒன்று குழம்பி மற்றவாளை குழப்பி விட்டு அவளும் குழம்பி அவளை குழம்பி நீங்கள் தெளிவாக இருப்பில் அவள் குழம்பின்னு இருப்பாள். அதனால் எப்போவுமே குழப்பத்தை உண்டாக்கவும் கூடாது, குழப்பம் பெற்றவா பக்கத்தில் நிற்கவும் கூடாதுன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு காரியத்தை பண்ணிக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். திருவோணம் அதுக்கப்புறம் பார்த்துட்டுலாம் அவிட்டம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். ரொம்ப விஷயங்களில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் எல்லா காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வேண்டியதான். ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ்ஸில் நான் அந்த பக்கம் ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறாங்க. ஒருத்தங்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கே போகணும்? அவர் ஒரு இடம் சொல்கிறார். அந்த இடத்துக்கு சார் 50 ரூபா கம்மியாக கொடுங்க. ஒரு 50 ரூபா சார். ஒரு 50 ரூபா ஜாஸ்தியாக, சரி விடுங்க, ஒரு 20-30 ரூபா ஜாஸ்தி. அவர் இல்லை நான் ஆன்லைனில் புக் பண்ணுறேன் அப்படின்னு. கூட ஒருத்தர் வந்தார். ரொம்ப கெஞ்சாதப்பா வா அப்படின்னாரு. அவர் ஃப்ரெண்டு தான். ரொம்ப கெஞ்சாத, கெஞ்சிட்டுலாம் அப்படியெல்லாம் வாங்க வேண்டாம் அவசியம், வா அப்படின்னாரு. இப்படி கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் நிற்கிறாரு. கரெக்டாக இன்னொருத்தர் கூப்பிட்றாரு. அவர் கிளம்பி போயிட்டார். உண்மையாகவே எப்போவுமே ரொம்ப இறங்கி போகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டபனாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். சில விஷயங்களில் ரொம்ப ஸ்டெடியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி மகர ராசி என்பவர்கள் ஸ்டெடியாக இருந்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பதிலாக முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடு.